Exercise 1.1 question number 6 பா. So என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா for what value of the parameter lambda. So lambdaக்கு பதிலா என்ன வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க? lambdaவோட மதிப்பு என்னவா இருக்கும்? Will the following equation fail to have the unique solution? அதாவது இங்க என்ன அர்த்தம்னா lambdaக்கு பதிலா அந்த வேல்யூ போட்டீங்கன்னா unique solution வரக்கூடாது. unique solution வரக்கூடாதுன்னு அர்த்தம். fail to having unique solution. அப்ப அந்த சம்முக்கு unique solution வராம many solution வரலாம், no solution வரலாம். lambdaக்கு பதிலா ஒரு வேல்யூ போட போறோம். அந்த வேல்யூ போட என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாது. அப்ப யூனிக் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் எண்ணும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். அப்படிதானே? ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம்? யூனிக் சொல்யூஷன். இதை ஈக்குவலா இல்லாத மாதிரி மாத்தினா வேலை முடிச்சு. ஈக்குவலா இருக்கக்கூடாது, இல்லாத மாதிரி என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து மாத்த போறோம். சரியா இல்லையா? அப்போ போன சம் எப்படி பண்ணுமோ அதே லாஜிக் தான். ஆனா போன சம் என்னது? ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இங்க லாம்டாவோட மதிப்பு தான் என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த கொடுத்த இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுத போறேன். சோ 3 - 1 லாம்டா. சரியா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் 2 1 1. சோ அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் 1 2 மைனஸ் லாம்டா. அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் ரெடி. சோ அடுத்து எக்ஸ்ங்கிறது வேரியபிள், எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் வேரியபிள். சோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1 2 மைனஸ் 1. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேர் சொல்லலாம்? A x equal to b அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B எழுத போறோம். சோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A, B. சரியா? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். சோ 3 - 1 லாம்டா 2 1 1 1 2 மைனஸ் லாம்டா கமா B. சோ Bங்கிறது கான்ஸ்டன்ட் நம்பர் 1 2 மைனஸ் 1 எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? லீடிங் டயகனலை சூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல லீடிங் டயகனல் யார் இருக்காங்கன்னா 3 இருக்காங்க. அப்படிதானே சார்? இங்க 1 இருந்தா நல்லா இருக்கும் சார். அப்ப இந்த 1 நம்ம மேல கொண்டு போய் என்ன பண்ணலாம்? தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த இடத்துல இந்த லாம்டா இருக்கா இல்லையா? இந்த லாம்டா வந்து சம்டைம் 0வா இருக்கலாம். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் நான் 0 நம்பர் இருக்குன்னா இப்ப நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க 3 வச்சும் சம பண்ணலாம், அல்லது இந்த 1 வச்சும் பண்ணலாம், இந்த 2 வச்சும் பண்ணலாம். அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த ரோ நல்லா பாருங்க. இந்த ரோல எங்கேயாச்சும் லாம்டா இருக்குதா? இல்ல. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த ரோ மேல கொண்டு போறேன், அந்த ஃபர்ஸ்ட் ரோ கீழ. ஏன்னா வந்து இந்த லாம்டா இருக்கா இல்லையாப்பா? அப்போ நான் ஆப்ரேட் பண்ண சொல்ல சம்டைம் இந்த ரெண்டு நம்பரும் எப்படி மாறலாம்? சம்டைம் 0 மாறிடலாம். அப்போ எப்பவுமே வந்து லாம்டாவுடைய வேல்யூ எப்படி சொல்ல? லாம்டா வந்து முழுக்க முழுக்க கொஞ்சம் தள்ளி கடைசி இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்க 3வது பிளேஸ் 4வது பிளேஸ் இருந்தா நம்ம பிரச்சனை கிடையாது. சரி இல்லையா? அதனால இங்க செகண்ட் ரோல நமக்கு நம்பர் முழுக்க முழுக்க எப்படி இருக்குது? வேல்யூவா இருக்கு, லாம்டா இல்ல. சரி இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க நமக்கு வேல்யூவா இருக்கிறதுனால நீ செகண்ட் ரோவை என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ரோவாவும், ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணி வந்து செகண்ட் ரோவா கேட்கலாம் சார். அப்ப நான் இதை கொண்டு போலாமா? இதுலயும் லாம்டா வந்து 3வது பிளேஸ் தான், தெரியுதா உனக்கு? அதனால எது லாம்டா இல்லையோ அந்த ரோ என்ன பண்ற? மேல கொண்டு போறேன். அப்ப இந்த இடத்துல ரோ சரியா? என்ன பண்ண போறேன்? ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நான் என்ன பண்றேன்? இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ 2 எடுத்து மாத்திக்கிறேன். 2 1 1 2. சோ ரோ 2 எடுத்து மாத்திக்கிறேன். 3 - 1 லாம்டா 1. அடுத்து 1 2 மைனஸ் லாம்டா மைனஸ் 1. ஓகே, நம்ம கரெக்டா எழுதியாச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? சூசிங் த லீடிங் டயகனல். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். அப்ப இந்த 2 வச்சு இந்த ரெண்டையும் நம்ம 0 மாத்திடுவோமா? சோ இதுக்கான ஆபரேஷன் எழுதுவோமா? சோ வாட் இஸ் ஆபரேஷன்? ரோ 2 இம்ப்ளைஸ். சோ இங்க ரோ 2 போடணும், இங்க ரோ 1 போடணும். நம்பர் மாத்தி கொடுங்க. சோ 3 வந்து ரோ 1க்கு வந்துரும், 2 வந்து ரோ 2க்கு வந்துரும். நடுவுல என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும், கமா. அடுத்து ரோ 3 இம்ப்ளைஸ். சோ ரோ 3 போடுங்க, இங்க ரோ 1 போடுங்க. சோ 1 வந்து ரோ 1க்கு வந்துரும், 2 வந்து ரோ 3க்கு நடுவுல மைனஸ். சரியாப்பா? இதுக்கான ஆபரேஷன் எழுதுமாப்பா? சரி, எழுதிக்கிட்டா பாரு. ஃபர்ஸ்ட் ரோ 2 2 இப்ப எல்லா இதையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ண போறோம். நல்லா கேர்ஃபுல்லா பார்க்கணும். சோ 2ஆல ப்ராடக்ட் பண்ணா 6. சோ -2, இங்க 2 லாம்டா, இங்க 2 வந்துரும். எல்லா இதையும் 2ஆல ப்ராடக்ட் பண்ணியாச்சு. அடுத்து எல்லா இதையும் 3ஆல ப்ராடக்ட் பண்ணுங்கம்மா. சோ இங்க வரும் 6, இங்க 3, இங்க 3, இங்க 6. சைனை மாத்திடுவோமா? சைனை மாத்தினா மைனஸ் 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 மைனஸ். சோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்மா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0மா.
செகண்ட் ஆன்சர் -5. ஸோ இது ரெண்டையும் கழிக்க முடியாது. ஸோ 2 லேம்டா மைனஸ்னு வச்சுக்கலாம். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு -4 வரும். சரியாப்பா? இது வந்து ரோ 2 உடைய ஆன்சர். இது ரோ 2 உடைய ஆன்சர். நம்ம ரோ 3 பாருங்க. ரோ 3 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. 2 ஆல ப்ராடக்ட் பண்ணிடுமா? ஸோ எல்லா இதையும் நீங்க 2 ஆல ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 2 4 -2 லேம்டா -2. இதை 1 ஆல் ப்ராடக்ட் பண்ணா அப்படி வச்சுக்கலாமா? 2 1 1 2. சைனை மாத்துங்கப்பா. மைனஸ் 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 மைனஸ். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0பா, செகண்ட் ஆன்சர் +3பா, தேர்ட் ஆன்சர் கழிக்க முடியாது -2 லேம்டா -1. ஸோ கடைசி ஆன்சர் -4. சரி, செக் பண்ணி பார்த்துக்குங்க. கரெக்டாக எழுதிருக்குமாப்பா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணி ஆப்ரேஷன் எழுதிடுவோமா? பாரு, ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ரோ 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 1 1 2. ரோ 2 ஆன்சர் 0 -5 2 லேம்டா -3 இங்க -4. ஸோ கடைசி ரோட ஆன்சர் 0 3 -2 லேம்டா -1 இங்க நமக்கு -4. ஓகேவா? அகைன் சூசிங் த லீடிங் டயகனல். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல இங்க பெரிய எலிமெண்ட் இருக்கு. ஓகே, 2 லேம்டா -1. இதுக்கு 0 மாத்தணுமா இல்லையா? அப்ப எப்படி மாத்தணும்? இந்த -5 0 மாத்திரோமா இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆப்ரேஷன்? என்ன ஆப்ரேஷன் எழுத போறீங்க? ரோ 3. ரோ 3 இம்ப்ளைஸ் இங்க ரோ 3 போடுவீங்களா? இங்க நமக்கு ரோ 2 போடுவீங்க. நம்பர் மாத்தி இருக்கணுமா இல்லையா? ஸோ 3 வந்து ரோ 3க்கு வந்துடும். கரெக்டா எழுதிருக்கனா? தப்பு. 3 எங்க போகும்? 3 வந்து ரோ 2க்கு போயிடும். ஸோ 5 வந்து இங்க வந்து நடுவில் பிளஸ் போட்டுக்கணும். ரெண்டுமே ஆப்போசிட் சைன் தானடா. சைனை வந்து இங்க தானே போடணும். நம்பரை மட்டும் தான் கொடுக்க சொன்னேன், சைனை கொடுக்க சொல்லவே இல்லை. சைனை வந்து நடுவில் பிளஸ் போடணுமா மைனஸ் போடணும் பக்கத்தை யூஸ் பண்ணி இருக்கேன். ரெண்டுமே ஆப்போசிட் நடுவில் பண்ணுங்க, நீங்க பிளஸ் போட்டுக்கும். சரியா? இப்போ ரோ 3 எல்லா இதையும் 5 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. 5 ஆல் ப்ராடக்ட் பண்ணுமா? 0 இங்க. அடுத்து 15 இதை 5 ஆல ப்ராடக்ட் பண்ணா -10 லேம்டா -5. இதை 5 ஆல ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் -20. ஓகேவா? ஸோ செகண்ட் ரோ ஃபுல்லும் 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணுங்க. 0 -15 இதை 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணா 6 லேம்டா. இதை 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணா -9. இதை 3 ஆல் ப்ராடக்ட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர்? -12. சரியா? சைனை மாற்றக்கூடா, நடுவில் பிளஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0, செகண்ட் ஆன்சர் 0. இப்போ லேம்டா நீங்க கழிச்சிங்கன்னா -4 லேம்டா வரும். இது ரெண்டுமே மைனஸ். அப்போ ஆன்சர் -14. ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் -32 வரும். -32. சரியா இல்லையா? அப்போ வாட் இஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்மா? What is the equivalent matrix? 2 1 1 2. இங்க 0 -5 2 லேம்டா -3 -4. கடைசி ஆன்சர்மா 0 0 -4 லேம்டா -14 இங்க -32. Choosing the leading diagonal. செக் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். எல்லாமே 0 ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபெயில் டு, நல்லா பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாது. அப்ப யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாதுன்னா ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலா இல்லைன்னா போதுமா? அப்ப ஈக்குவல் இல்லைன்னா இந்த இடத்துல நல்லா கவனிச்சுப்பா, இந்த இடத்த நீங்க 0ன்னு மாத்தி நல்லா கவனிப்பா. இது 0ன்னு வச்சுக்கோ, இது 0ன்னு வச்சுக்கோ. இது 0ன்னா ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் என்ன வாங்கி சொல்லி பார்ப்போம். ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் 2 இருக்கும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பி உடைய ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல் இல்லாம ஆயிட்டா இல்லையா? அப்ப இந்த இடத்த 0ன்னு மாத்தணும். அப்ப 0ன்னு மாத்தினா இந்த இடத்துல லேம்டாக்குள்ள என்ன வேல்யூ போடணும்னா நல்ல வார்த்தை கவனிச்சு பாருமா. ஃபெயில் டு ஹேவ் த யூனிக் சொல்யூஷன். இந்த வார்த்தை எழுதிக்கிறேன். ஃபெயில் டு ஹேவ் யூனிக் சொல்யூஷன். அப்ப இந்த இடத்துல எனக்கு யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாதுன்னா இந்த மொத்த இடத்தையும் நான் 0ன்னு மாத்தணுமா இல்லையா? சோ வாட் இஸ் த வேல்யூ? -4 லேம்டா -14 is equal to 0. எல்லாத்தையும் மைனஸ் ஆல் ப்ராடக்ட் பண்ணிடுறேன். அப்போ 4 லேம்டா பிளஸ் 14 is equal to 0. இதுல இருந்து லேம்டா வரைக்கும் இப்படி. ஸோ 4 லேம்டா is equal to 14 அங்கே போனால் -14 மாறும். ரெண்டுமே 2 கட் பண்ணுங்க. இது 2 டைம் வரும், இது 7 டைம் வரும். அப்போ லேம்டாவோட ஆன்சர் -7/2. அப்போ இந்த இடத்துல லேம்டாக்கு பதிலாக -7/2 அப்படின்னு வேல்யூ போட்டீங்கன்னா இந்த டோட்டல் ஆன்சர் என்னவா போய் நமக்கு வந்து 0வா போயிடும். 0 ஆயிட்டுனா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 வரும், ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து 3 வரும். இப்போ இது நமக்கு வந்து சொல்யூஷன் வராம நோ சொல்யூஷன் வரும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூனிக் சொல்யூஷன் வரக்கூடாதுன்னா லேம்டாக்கு யாரை போடணும்? -7/2 போடணும். ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர்.